ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். குமரன் இப்போ வளைகாப்பை நல்லபடியாக நடத்தணுங்கிறதுக்காக நிறைய வேலை செஞ்சு அந்த இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் செஞ்சுட்டு இருக்காரு. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கங்கா ரொம்பவுமே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு. வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது, என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல. நீங்களாம் யாரும் எதுவும் இது கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா குமரன் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்ரெஸ் எடுக்க போகணும், நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா பணம் கொடுக்குறாரு. எனக்கு கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. அப்பயும் கங்கா நிறைய பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அவர் வேலைக்கு திருப்பி உடனே கிளம்புறாரு ரெஸ்ட் எடுக்காமையே. அந்த நேரத்தில் காவேரியை கூப்பிட்டு இந்த மாதிரி கங்கா நினச்ச மாதிரி நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப எமோஷனலாக தான் குமரன் பேசுகிறாரு. காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்குமே கொஞ்சம் கோவம் என்னன்னா, வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு, எங்கே போகிறாரு வராரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா காவேரிக்கு இந்த விஷயம் தெரியாதாட்டிருக்கு. விஜய் நிவீனுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். அடுத்து பார்த்தா கடையில் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ அதாவது விஜயும் உட்காந்தெல்லாம் தச்சு பார்க்குறாரு. எல்லாம் சூப்பராக 3 பேரும் செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க குமரனுக்கு. குமரன் அந்த வேலையை ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பேக்ரவுண்டில் சாங்லாம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா வீட்டில் எல்லாம் ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் யாரெல்லாம் சொந்தக்காரங்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்கிற விஷயம் கேட்டதுமே அதுக்கும் கங்கா கோவப்படுறாங்க. எவ்வளோ பேர் வந்து வீட்டுக்குள்ளார வரதுக்கு இடம் போதுமா, எதுக்கு இத்தனோடு வீட்டுக்கு இவ்வளோ பேரை சொன்னீங்கன்னு சொல்லி கங்கா தொடர்ந்து கோவப்படுறாங்க. அடுத்து வந்து கோவமாக அவங்க பேசுனதுக்கப்புறம் பார்த்தா குமரன் வந்துடுறாரு. பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. பக்கத்தில் ஒரு ஹால் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லும்போது அதுக்கெல்லாம் பணம் என்ன பண்ணீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மொத்தத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லா தேவையும் எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருங்கிற விஷயத்தை வீட்டில் சொல்லலையாட்டிருக்கு. அடுத்து இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறமும் பார்த்தா வழக்கம் போல் கங்கா வந்து கோவமாகவே பேசுகிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ ப்ளவுஸ் கேட்டல, அது போய் நான் தச்சு உன் சட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. காலையில் ஃபங்க்ஷன்னா நைட்டு இவர் கிளம்பிடுறாரு. நாளைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அடுத்து அந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் வந்து இப்போ காவேரி கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டு வந்து சொல்கிறார், இது மாதிரி சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுமா, நீ ஃபோன் பண்ணால் போதுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணி கிளம்பி போகிறாரு, கடைக்கு போயிடுறாரு. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம விஜய் கூட காவேரி சூப்பராக பைக்கில் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. செம சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டாக, எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்பையும் பார்த்தா விடாமல் காவேரி விஜய் கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. குமரன் மாமா அப்படி இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் அப்படி சொல்லியிருக்கணும், இப்படி சொல்லியிருக்கணும், அது இதுன்னு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இப்போ விஜய் வந்து நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, ஒன்றும் உனக்கு போய் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணி அப்படியே பேக்ரவுண்ட் சாங்கோட போகிறாங்க. ஒருவேளை நைட்டில் இவங்க போகிறத பார்த்தா இப்போ குமரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயத்தை காவேரிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விஜய் காட்டுவார்னு நினைக்கிறேன். அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது பைக்கில் போகும்போது. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருக்க போது நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.